1957 வடநாட்டுல பட்டுக்குருவி சண்டை. அந்த பட்டுக்குருவி சண்டையில பெரிய பெரிய நவாபுகள் கலந்துக்குவாங்களாம். சின்ன ஒரு பட்டு துணியை விரிச்சு 2 பட்டுக்குருவி அப்படி சண்டை போட வைப்பாங்க. அந்த பட்டுக்குருவி அழகா இருக்குமா, துணூண்டு இருக்குமா, வர்ணத்துல அதுக்கு தலையில கொண்டா இருக்குமா, 2ம் மோதிக்குமாங்க. அது நடத்து வரும்போதே எல்லாரும் காசு போடுவாங்களா. அதுக்கு ஜெயிச்சிருச்சுன்னா 5 லட்சம் ரூபாய். 2ம் சண்டை போட்டுக்கிட்டு ஒரே கொத்து எகிரி அடிக்குமா. ஒரு பறவை, அந்த பறவை இன்னொரு பறவை குத்து வாங்கிட்டு இப்படி உட்காந்துருமா. இதுக்கு மேல குத்து வாங்க முடியாதுங்கிறத உட்காந்துருமா. இப்படி தோத்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தட்டி பார்ப்பாங்களா, அது அசையாது. உடனே என்ன பண்ணுவாங்களா, அதுக்கு எடுத்து தண்ணி கொடுப்பாங்களா. அந்த கீழே விழுந்த அந்த குருவிக்கு, ஜெயிச்ச குருவி இருக்குல்ல, அது என்ன பண்ணுமா, கத்து கொடுத்துட்டாங்க அதுக்கு. அப்படி திரும்பி அப்படி ஒரு பார்வை பார்க்குமா. எல்லாரும் காசு போடுவாங்க, நடந்து போவாங்க. அப்படி போன உடனே நம்ம பட்ட மளிப்பு விழாலெல்லாம் அந்த இது கொடுப்பாங்கல்ல, கவுன், அப்படி ஒரு கவுன் கொடுப்பாங்களா. அதுக்கு தங்க மாலை சின்னதா அப்படி போடுவாங்களாம். ஒரு தங்க குண்டு கிவி பழத்தை கொடுத்து அதில் போய் அதை அப்படி உட்காருமாங்க. எல்லாரும் இப்படி பார்க்குமா. தோத்த குருவி இருக்குல்ல, அதை அந்த ஓனர் கிட்ட இருந்து பிடிங்கிருவாங்களாம். அந்த ஓனர் இனிமேல் 5 வருஷத்துக்கு டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியாது அப்படின்னு சாப்பா குத்தி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு காப்பியை ஃபைலில் போட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன தண்டனை தெரியுமா, தண்ணி குடிச்சது கொஞ்சம் தெளிவாக இருக்கும்ல, அந்த குருவி எப்படி பண்ணுவாங்களாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு பெறும். கொண்டையை அறுப்பாங்களாம். கொண்டையை அறுத்துட்டு ஜன்னல் அப்படி காட்டுவாங்களாம், பறந்து போயிடுமா. மூசா ரஸா அப்படி எழுதி முடிக்கிறார் அந்த கட்டுரையில். ஒரு குருவியை தோற்கடித்து தான் ஜெயித்து விட்டு தங்க கூண்டை பரிசாக பெற்றுக்கொண்டு பட்ட இளவரசன் போல உள்ளே உட்கார்ந்த அந்த பட்டுக்குருவிக்காக நான் வருத்தப்படுகிறேன். தோற்று போனாலும் தன் அழகை பறிகொடுத்தாலும் சுதந்திரத்தை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த தோற்று போன குருவிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் எழுதுவார். சுயமரியாதை என்பது மற்றவன் என்னை விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது மட்டுமில்லை, நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்கின்ற உணர்வோடு அடுத்த கட்டத்திற்கு உயர்கின்ற மனிதத்துவம் தான். அந்த மனிதத்துவத்தை தரக்கூடிய கல்வியை போற்றுவோம்.